ருத்ரன் தொடர்கிறது. ருத்ராட்சத்தின் பெருமையும் வகைகளும். சிவசரிதைகளே உங்களுக்கு விருப்பம் உண்டாகின்றன முனிவர்களே. சிவனாரை பணிந்து அவரது திவ்ய சரித்தங்களை கேட்பவர்களே பரிசுத்தர்கள். அவர்களால் அவர்களது வம்சம் முழுவதும் புனிதமாகும். எவனுடைய வாக்கில் சிவநாமங்களும் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் ஆகிய மூன்றும் விளங்குமோ அவனை பார்த்தால் திருவேணியில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். அவனை மதிக்காமல் அவமதிப்போர் அப்போதே பெரும் பாவம் அடைவார்கள். விபூதி அணியாத நெற்றியும் ருத்ராட்சம் அணியாத கழுத்தும் சிவநாமங்களை சொல்லாத வாயும் உடையவனை கண்டால் சண்டாளனை கண்டாற்போல் விலகிக் கொள்ள வேண்டும். சிவநாமமே கங்கை, விபூதியே யமுனை, ருத்ராட்சமே சர்வ பாபங்களையும் போக்கும் சரஸ்வதி. இம்மூன்றையும் அணிந்த பயனையும் திருவேணியை தரிசித்த பயனையும் உலகத்திற்கு ஹிதம் செய்வதற்காக பிரம்மதேவர் ஒரு துளையில் வைத்து நிறுத்தினார். அவை சமமாக இருப்பதைக் கண்டு பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவரும் இம்மூன்றையும் அடைந்தார்கள். ஆகையால் இம்மூன்றையும் அணிந்தவனுடைய பயனை சொல்ல என்னால் ஆகுமோ? இவ்வாறு சூதமுனிவர் சொன்னதும் நைமிச்சாரண்ய வாசிகள் அவரை பார்த்து, சிவஞான செல்வரே, அத்தகைய பெரும்பேற்றை தரவல்ல ருத்ராட்சத்தின் மகிமையை கேட்டு நாங்கள் புனிதர்கள் ஆகும்படி விரித்து உரைக்க வேண்டும். தவசீலர்களே, 1100 ருத்ராட்சங்களை தரித்தவன் ருத்ரஸ்வரூபத்தை அடைவான். அவன் அடையும் பயனே அநேக ஆண்டுகள் சொன்னாலும் முடிவு பெறாது. அதில் பாதியாக 550 மணிகளால் கிரீடம் செய்து தரித்தவன் சிவரூபி ஆவான். 310 மணிகளால் உபவீதம் பூணல் செய்து தரிக்கலாம். சிகையில் 3ம், இரு காதுகளிலும் 5 அல்லது 6ம், கழுத்தில் 101ம், புயத்தில் 11ம், கன்னமாலை 11ம், மணி பந்தங்கள் 2ல் 11ம், பூநூலில் 3மாக முக்திகாமி அணிய வேண்டும். 50 மணிகளை கடிசூத்திரமாக அணியத்தகும். இவ்வாறு அணிபவன் முக்தி அடைவான் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்விதம் அணிந்து ஆசனத்தில் அமர்ந்து சிவத்தியானம் செய்பவன் சாபானுக்கிரக சாமர்த்தியம் அடைவான். அவனை கண்டவர் சகல பாவமும் போய் கங்காஸ்நான பலனும் சிவதரிசன பலனும் அடைவான். ருத்ராட்ச மாலையை தாங்கி 100 மந்திரம் ஜபித்தால் 1000 ஜபித்த பலன் கிடைக்கும். சிவபெருமான், மகாவிஷ்ணு, சூரியன், சக்தி, கணபதி இவ்வைவர் மந்திரங்களையும் ஜபிப்பதற்கு ருத்ராட்சமே சிறந்தது. இதனால் சகல மந்திரங்களும் ஜபிக்கலாம். முக்தி, புத்திரபாகியம், ஐஸ்வர்யம், வித்தை, கன்னிகை, புகழ் முதலானவற்றை விரும்புபவர்கள் ருத்ராட்சமணி தரித்து ஜபித்தால் அவற்றை தடையின்றி அடைவார்கள். ஆயினும் சிவபக்தன் ருத்ராட்ச மணிமாலையை சிறப்பாக அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை விருப்பத்தோடு அணிந்தாலும் விருப்பமில்லாமல் அணிந்தாலும் பயனுண்டுதான். எனவே அவை உத்தமமானவை. செல்வம் விரும்புவோன் பொன்னால் செய்த மணியும், புகழை விரும்புவோன் முத்துமணியும், பிள்ளை பேறு விழைபவன் ஸ்படிகமணியும், வசியகாமி பழமணியும், வாகனகாமி வெள்ளிமணியும் கையிலே கொண்டு ஜபம் செய்யலாம் என்று திருநூல்கள் கூறுகின்றன. ஆயினும் ருத்ராட்சமணியே இவற்றை காட்டிலும் சிறந்த பயனை கொடுக்கும். உபாசனை பல வகைப்படும். எனவே இந்த மணிமாலைகளின் பேதங்களை சொன்னேன். சிவபெருமானையும் விஷ்ணுமூர்த்தியையும் தியானிக்கும் போது ருத்ராட்ச மாலையே சுகம் கொடுக்க வல்லது. சூரியனுக்கு ஸ்படிக மாலையும், சண்டிகை கணேசருக்கு முத்துப்பவள மாலையும் மணியும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இவ்விதமாக சொன்னாலும் ருத்ராட்சமே சிவபெருமானை பெரிதும் மகிழச் செய்யும். முத்துடன் கலந்த ருத்ராட்சம் விஷ்ணுவை மகிழச் செய்யும். பூர்வத்தில் வியாச பகவான் முதலிய முனிவர்கள் சாஸ்திர விசாரணையால் ருத்ராட்சம் சிறந்தது என்றார்கள். இனி ருத்ராட்சங்களின் பேதங்களை சொல்கிறேன். ஒருமுக ருத்ராட்சம் சகல காரிய சித்தியை கொடுக்கும். இந்த ஒருமுக ருத்ராட்சமணி இருக்கும் இடத்தில் அனிமா முதலான அஷ்ட சித்திகளும் இருக்கும். இருமுக மணி இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம். மும்முகமணி சகல சித்திகளையும் விளைவிக்கும். 4முகமணி அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் புருஷார்த்தங்களையும் நல்கும். 5முகமணி பாவத்தை போக்கும். 1முகமணி கிடைப்பது அரிது. இது இலந்தை பழத்தின் அளவில் கிடைத்தாலே சுக சௌக்கியங்கள் விருத்தியாகும். நெல்லிக்கனி அளவில் கிடைத்தால் சகல துக்கங்களையும் ஒழிக்கும். கடலை அளவாயின் விலை மதிக்க முடியாதது.
அத்தகைய மணிகளால் மாலை அணிந்தவனை என்னவென்று சொல்வேன்? அவ்வொரு மணியை வைத்திருப்பவன் சாட்சாத் சிவபெருமானே. மண்டலாதிபத்திய ராஜ்யாதிபத்தியமும் அவற்றுக்கு சமமாகாது. அத்தகைய மணி ஒன்று கிடைத்தால் பொற்குவியலாவது ஆணிமுத்துக்கள் 100ஆவது கொடுத்து பெறலாம். ருத்ராட்சம் அணிய வேண்டியதன் அதை பொருள் கொடுத்து வாங்கி அணிய வேண்டும். ஒருவன் இனாமாக கொடுத்தால் வாங்கக்கூடாது. ஆனால் தானம் கொடுத்தவனுக்கு சிறப்பான பயன் உண்டு. பொருள் கொடுத்து வாங்க முடியாதவன் தன் புண்ணியத்தை கொடுத்தாவது பெறலாம். கடலை அளவு மணி போக மோட்சார்த்தங்களை கொடுக்கும். குண்டுமணி அளவுடைய மணி காரிய சாதனம் செய்யும். எவ்வளவு சிறிய மணியை பூண்டானோ அவ்வளவு விசேஷ பயனை பெறுவான். சிவமந்திரத்தை ஜெபிக்காதவனையும் ருத்ராட்சம் அணியாதவனையும் பரிகாசம் செய்யாமல் தூரமாக போக வேண்டும். ருத்ராட்ச மாலை அணிந்தவனை பார்த்தால் பூத பிரேத பிசாச சாகினி டாகினி முதல் சகல கிரகங்களும் அபிசாரம் முதலிய பிரயோகங்களும் அவனை நெருங்காமல் விலகி போய்விடும். ஏகமுக ருத்ராட்சத்தை நீரோட்டத்தில் விட்டால் எதிர்த்து ஓடும். இருமுகமணியை அணிந்து நெருப்பில் இறங்கினால் உடல் வேகாது. ஜுவரரோகம் நீங்கும். 3 முகமணி அணிந்தவனை ஆயுதங்கள் ஊர் செய்யாது. 4 முகமணியை வைத்திருப்பவன் வீட்டிற்கு வந்த சோரனுக்கு கண் தெரியாது. இதை தண்ணீரில் விட்டால் மூழ்கிவிடும். 3 மணி இருந்தால் சகல துன்பங்களையும் விலக்கிவிடும். இது நீரில் மூழ்காது. இவ்வாறு மணியின் குணத்தை பரிசோதித்து பார்த்து அணிய வேண்டும். ஸ்நானம், தானம், ஜபம், ஓமம், அத்தியனம், பித்ருதர்ப்பணம், சிவவிஷ்ணு பூஜைகள், ஸ்ராத்தம் முதலிய எல்லா காலங்களிலும் ருத்ராட்சத்தை தரித்து கொள்ளலாம். முனிவர்களே, நீங்கள் கேட்ட ருத்ராட்ச மகிமையை விரும்பி கேட்டவன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாவான். ஜோதிர்லிங்கங்களின் தொகை. உலகத்திலேயே புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள புகழ்பெற்ற லிங்கங்களையும் புண்ணிய க்ஷேத்திரங்களில் உள்ள லிங்கங்களையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாதவர்களே, நீங்கள் கேட்ட விஷயம் மிகச் சிறந்ததே ஆயினும் பூமியே லிங்கமயமாக இருப்பதால் அவற்றின் தொகையை சொல்ல இயலாது. லிங்கமில்லாத இடமே இல்லை. கங்கை முதலிய தீர்த்தங்கள் யாவும் லிங்கமே. உலகம் யாவும் லிங்கத்திலேயே அடங்கியிருக்கிறது. எனவே அவற்றை கணக்கிட முடியாது. ஆயினும் எனக்கு தெரிந்த சில லிங்கங்களை பற்றி சொல்கிறேன். உலகத்தில் காணப்படுவதும் சொல்லப்படுவதும் நினைக்கப்படுவதும் கேட்கப்படுவதும் ஆகிய யாவும் சிவரூபமே தவிர வேறெதுவும் இல்லை. ஆயினும் எனக்கு வியாச பகவான் கூறியவற்றை சொல்கிறேன் என்று சூதமுனிவர் கூறினார். இந்த உலகத்தில் இருப்பது போலவே பாதாளத்திலும் சொர்க்கலோகத்திலும் எவ்விடத்தும் லிங்கங்கள் இருக்கின்றன. பூமியில் உள்ள மானிடர்களும் பாதாளத்தில் இருக்கும் நாகர்களும் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களும் ராட்சதர் முதலான யாவரும் லிங்க பூஜையை செய்கிறார்கள். சாராசரத்மகமான பிரபஞ்சம் முழுவதும் ஆன்மாக்களுக்கு அருள் புரியவே சிவபெருமான் லிங்க ரூபமாக விளங்குகிறார். பக்தியோடு பூஜிப்பவருக்கு அந்தந்த இடத்திலேயே விளங்கி அவரவருக்கு சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்கிறார். ஆன்மாக்கள் தன்னை அர்ஜித்து கடை தேறுவதற்காகவே சிவபெருமான் லிங்க ரூபத்தை ஏற்றிருக்கிறார். லிங்கார்ச்சனை செய்தால் சகல பயன்களும் கைகூடும். பிரதானமான லிங்கங்களை கேட்டால் சகல பாபங்களும் நீங்குமாகையால் தேஜோலிங்கங்களை பற்றி சொல்கிறேன். சௌராஷ்டிர தேசத்தில் சோமநாத லிங்கமும், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன லிங்கமும், உஜ்ஜயினியில் மகாகாலலிங்கமும், ஓங்காரலிங்கமும், ஹிமயமலையில் கேதாரலிங்கமும், டாகினியில் பீமசங்கரலிங்கமும், வாரணாசியில் விஸ்வேஸ்வரலிங்கமும், கோதாவரி தீரத்தில் திரையம்பகலிங்கமும், சிதாபுரத்தில் வைத்தியநாதலிங்கமும், தாருகாவனத்தில் நாகேஸ்வரலிங்கமும், சேதுவில் ராமேஸ்வரலிங்கமும், சிவாலயத்தில் குஸ்மேசுலிங்கமும் என 12 உண்டு. இந்த லிங்கங்களின் திருப்பெயர்கள் விடியற் காலத்தில் எழுந்து துதிப்பவன் தன் பாவங்கள் ஒழிந்து சகல சித்திகளையும் பெறுவான். இந்த லிங்கங்களை குலத்தினரும் அர்ச்சனை செய்து ஆராதிக்கலாம். அவ்வாறு அர்ச்சித்தவர்கள் மகாபாபிகளாக இருந்தாலும் கிருத்தியாகி விடுவார்கள். அந்த ஜோதிலிங்கங்களுக்கு நைவேதனம் செய்வற்றை உண்டால் புண்ணியம் வரும். 6 மாதம் இந்த லிங்கங்களை அர்ச்சித்தவர்கள்
உயர்குலத்தில் பிறந்து நற்கர்மங்கள் செய்து மோட்சத்தை அடைவார்கள். இது தொடரும், ருத்ரன் தொடரும். தயவு செய்து எல்லோருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். தொடரும்.